ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ஊரில் இருந்து இப்போ தான் மக்களே வந்தோம் வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்ததுமே அடுப்பை பற்ற வைக்கலான்ட்டு போனேன். அடுப்பை பற்ற வைக்கலான்ட்டு போகும்போது சிலிண்டர் வேறு காலி ஆகிட்டு சிலிண்டரையும் மாட்டிட்டேன். கீழே ஒரே குப்பை மக்களே. காஃபி போட்டு ஒரு டம்ளர் குடித்ததுக்கப்புறம் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு குடிச்சிருக்கேன். குடித்து முடித்ததுமே நம்ம வந்து வாட்டர் டேப் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை க்ளீன் பண்ணேன். அடுப்பை க்ளீன் பண்ணி வாட்டர் டேப்பில் எல்லாம் க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறமாயிட்டு நான் வந்து மேலே ஃபுல்லாகவே அந்த அந்த லிக்யூடு எல்லாத்தையும் ஊற்றி தொளிச்சு எடுத்து போட்டு தேய்ச்சி அதெல்லாம் க்ளீன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பளபளன்னு. நம்மளுக்கு அப்படி தேய்ச்சாதான் மக்களுக்கு க்ளீனாக இருக்கும். அதுக்கப்புறம் பாத்திரங்களும் இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், தண்ணிக்குள்ளே போட்டு வச்சா இந்த மாதிரி ஒரு மாதிரி பழுத்துரும். தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன், அது ஒரு மாதிரி பழுத்து போச்சு மக்களே. அது எல்லாத்தையும் அங்கங்கே அந்த வாசத்துக்காக அப்படி வச்சுருக்கேன். சிலது அந்த வாசம் நல்லாயிருக்கும், அதனால் பூச்செல்லாம் வராமல் நம்ம இது பண்ணிக்கலாம். நம்ம பாத்திரங்கள் ஃபுல்லாகவே நம்ம எல்லாத்தையுமே எடுத்து போட்டு விளக்க ஆரம்பிப்போம் மக்களே. நான் ஆல்ரெடி வேலைக்கிட்டு தான் போயிருந்தேன். ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிருந்தேன், அவங்க வீட்டில் தான் இருந்தாங்க. இருந்தாலும் ஆம்பளை ஆட்களுக்கு வேலையே செய்ய கரெக்டாக இருக்கும். வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு டைம் இருக்காது. வீட்டில் உள்ள எல்லாத்தையுமே நான் தான் க்ளீன் பண்ணி மறுபடியும் பாத்திரத்தை எல்லாத்தையுமே வாஷ் பண்ணாதான் மக்கள் திருப்தியாகவும் இருக்கும் நம்மளுக்கு. பாத்திரங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நான் வந்து விலக்கி வச்சுட்டேன். அதை நம்ம கழுவ தான் செய்யணும். இந்த வீட்டில் உண்மையிலேயே இந்த பாத்திரம் கழுவுற வேலை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லா வேலையும் செஞ்சால் கூட செஞ்சிடலாம். ஆனால் பாத்திரம் கழுவ ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் வேலை தான் கடகடன்னு முடிஞ்சிடும். நம்மளுக்கு வந்து அது ஏதோ ஒரு பெரிய பாரம் மாதிரியே இருக்கும் படப்படன்னு. ஆனால் விரும்பி செஞ்சால் எல்லாமே பாரம் இல்லைங்க, ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் பழங்களும் வாங்கிட்டு வந்திருந்தோம். மாம்பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் மக்களே. மாம்பழம் சீசன் வந்துட்டு அதனால் வந்து மாம்பழம் சாப்பிட்லாம். அந்த வெயிலுக்கு ரொம்ப மாம்பழம் சாப்பிட்டாலும் சூடு தான். இது வந்து நான் வாங்குறத விட ஹஸ்பண்ட் ஆல்ரெடி வாங்கி அவங்க சாப்பிட்டுருந்துருக்காங்க. அதனால் இது அவங்க கழுவாமலே அப்படி வச்சுட்டாங்க. பட் நான் வந்து அதை கழுவி வாஷ் பண்ணி வச்சா தான் எனக்கு வந்து திருப்தியாக இருக்கும். நான் ஊர்லேருந்து வந்து ஃபெஸ்டிவலுக்காக ஊருக்கு போயிருந்தேன். ஹஸ்பண்ட் 2 நாள் என் கூட இருந்துட்டு வேலைக்கு போகிறதுக்காக வீட்டுக்கு வந்துட்டாங்க. இது வந்து பழம் வந்து வாஷ் பண்ணி வச்சா பையனும் எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க. பையன் வந்து அப்படியே எடுத்து கடிச்சிருவான். அதனால் வாஷ் பண்ணி வச்சா எப்போனாலும் நம்ம இன்னொருக்கா கூட வாஷ் பண்ணி கடித்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு வாஷ் பண்ணி வச்சுருவேன் மக்களே. குழந்தைங்களுக்காக தான். டக்குன்னு நம்ம டேபிளில் வச்சுருப்போம், போய் கடித்து டக்குன்னு வாயில் வச்சிரும். அது எப்போவுமே சேஃப் கிடையாது. அதனால் கழுவி வச்சுட்டோன்னா நம்மளுக்கும் திருப்தியாக இருக்கும். ஆல்ரெடி கழுவிட்டோம், அவங்க வயிற்றுக்குள்ளே போனாலுமே ஆல்ரெடி கழுவிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும் மக்களே. அதனால் இதை நான் கழுவிட்டேன். அதுக்கப்புறம் ஊரில் இருந்து கொண்டு வந்திருந்த வாழைப்பழம், இது வந்து ஏலம் விட்டுறது, கோயிலில் ஏலம் விடுவாங்கள்ல அந்த பழம், அதிலருந்து கடவுளுக்கு வச்ச பழம் மக்களே. இது வந்து எப்படியும் இன்னைக்கு நாளைக்குள்ளே காலி பண்ணிடுவோம். இந்த பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த வந்து ஆரஞ்சு பழம் வாங்கினோம். 1 கிலோ 160 ரூபா அப்படின்னு போட்டிருந்தாங்க. பட் அவ்வளோவா டேஸ்ட் இல்லை. நாங்கள் காலையிலே சாப்பிட்டோம் மக்களே. டேஸ்ட்டு இனிப்பும் இல்லை, கொஞ்சம் புளிப்பு சுவையும் இல்லை, தண்ணி மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் சப்போட்டா வாங்கினோம். இது 1 கேஜி இருந்தது. முக்கால் கிலோ அந்த இதில் வந்துச்சு. பட்டு ஓகே அப்படின்ட்டு நாங்கள் எடுத்துட்டோம். இது இவ்வளோ பழம் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். ஏன்னா நாங்கள் நிறைய பழம் வாங்க மாட்டோம். அப்பப்போ வாங்குறதுனால ஃப்ரிட்ஜில் வச்சுமே சாப்பிட மாட்டோம். வெளியே வச்சு தான் நாங்கள் சாப்பிடுவோம் எப்போவுமே. பழங்களை அப்பப்போ வாங்கி வெளியே வச்சு சாப்பிடுங்க மக்களே. நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் காய்கள்லாம் வாங்கிட்டு வந்தோம். வீட்டில் சுத்தமாகவே ஒன்றுமே கிடையாது. ஊருக்கு போகும்போது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு தான் போயிருந்தோம். அதனால் வரும்போதே கொஞ்சம் காய் இதெல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். அது எல்லாத்தையுமே புதினா தழையும் கொத்தமல்லி தழை கருவேப்பிலை எல்லாத்தையும் மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அப்படி வெளியே வச்சுட்டேன். பிறகு தான் அடுக்கணும் அப்படின்னு. வீடு எல்லாமே கொஞ்சம் குப்பையாக இருந்தது, எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஃபஸ்ட்டு வாட்டர் டேங்க் எல்லாமே ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதை க்ளீன் பண்ணால் தான் அடுத்த வேலை ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் இது பண்ணிவிட்டு, அப்புறம் கொஞ்சம் சீனி கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்த மக்களே, அதையுமே அவிச்சிட்டேன். காலையில் வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் சீனி கிழங்கு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வந்ததுமே நாங்கள் வந்து கொஞ்சம் சீனி கிழங்கு அவிச்சு வச்சுட்டேன். இதை வந்து கட் பண்ணி பீஸ் போட்டு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், வச்சு சாப்பிடுவாங்க. அப்புறம் துணியுமே ஹஸ்பண்ட் துணி நல்லா ஃபுல்லாக நிரம்பிட்டு ஊர்லேருந்து வரும்போது துணி எல்லாத்தையும்
எல்லாத்தையும் துவைச்சி நான் நீட் பண்ணி தான் கொண்டு வந்தேன். ஹஸ்பண்ட் துணி எல்லாத்தையுமே போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே போர்வையிலேருந்து எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். நான் ரிட்டர்ன் மறுபடியும் போர்வெல்லாம் யூஸ் ரீவாஷ் பண்ணி தான் மக்களே யூஸ் பண்ணுவேன். கிளைமேட் இன்றைக்கி உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெயிலும் சொல்ல முடியாது, நிழலும் சொல்ல முடியாது. 11 மணிக்கு கொஞ்சம் மீடியமாட்டு நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு. அந்த இதெல்லாம் நல்லா இருந்துச்சு மக்களே. சரி சூடாக ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சு. காஃபி போட்டு மறுபடியும் குடிச்சிட்டேன். இப்போ பசி வேறு, வேலையும் வேறு ஹெவி வேலை. அதுக்கப்புறம் நான் சப்போட்டா பழத்தையும் கழுவுறதுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு விட்டுட்டேன். அதனால் சப்போட்டாவையும் கழுவி அவன் அதை தான் கடிக்க போவான். அதனால் நான் சப்போட்டா பழத்தையும் கழுவி எடுத்துகிட்டு பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி எடுத்து ஒதுக்கிட்டேன் மக்களே. அதுக்கப்புறம் அந்த சிங்க் எல்லாமே இது வந்து நான் ஃபுல்லாகவே சிங்க் எல்லாத்தையுமே நான் வந்து வாஷ் பண்ணி அதை நீட் பண்ணாதான் எனக்கு வந்து அடுத்த வேலைலாம் ஓடும். இது ரொம்ப ஒரு மாதிரி பிசு பிசுன்னு அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் லிக்யூடு ஊற்றி நல்லா தேய்ன்னு தேய்ச்சி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். யாருக்கெல்லாம் உங்களுக்கு உங்கள் வீட்டில் வந்து சிங்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து எவ்வளோ வேலை செஞ்சாலும் மக்களே இந்த பாத்திரங்களோட சிங்கை வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி முடித்து வச்சாதான் எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி. 2வது சிங்கை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையும் பேலன்ஸ் விட்டுருவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து சிங்கை மட்டும் க்ளீன் பண்ண இல்லாமல் சைடில் உள்ள எல்லாத்தையும் க்ளீன் பண்ணதுக்கப்புறமேட்டு அந்த நம்ம வாஷ் பண்ண அந்த பைப் இருக்கு இல்லையா, பைப்பில் உள்ள மேலே உள்ள அந்த இதையுமே எனக்கு வந்து க்ளீன் பண்ணால் தான் திருப்தியாக இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணால் ஒரு திருப்தி நம்மளுக்கு கிடைக்கும். எனக்கு மெயினாக இந்த பாத்திரம் கழுவி எடுத்ததும் அந்த இதை க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை கழுவுனா தான் எனக்கு ஃபுல் வேலையே கிளியரான மாதிரி இருக்கும் மக்களே. அப்புறம் எல்லாத்தையும் ஓரளவுக்கு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் மக்களே. க்ளீன் பண்ணோடனே அப்படியே வீடே கொஞ்சம் பிரகாஷ் அவ்வளோ நேரம் ஒரு திருப்தி இல்லை. இதை க்ளீன் பண்ணோன்னு தான் உண்மையிலே அவ்வளோ ஒரு திருப்தியாக இருந்துச்சு. ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி எல்லாத்தையுமே முடித்தாச்சு. 2வது நம்மளுக்கு மதிய சாப்பாடு சமைக்கிறதுக்காக ஹஸ்பண்டை வந்து கொஞ்சோண்டு சிக்கனும் 2 காடையும் எடுத்துகிட்டு வாங்க, நம்ம அதை வந்து இது பண்ணி இது கிரேவி வச்சு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. இது வந்து எப்போவுமே வாட்டர் டேங்க்கில் க்ளீன் பண்ணுறதுக்கு, மற்றபடி சிங்கை க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாகவே நான் வச்சுருப்பேன். இந்த 3மே இது வந்து இரும்பு வர அந்த இது கொஞ்சம் திரியாக இருக்கும், கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இது 3மே எப்போவுமே வச்சுருப்பேன். இது வந்து சிங்கை க்ளீன் பண்ணுறதுக்காகவே நான் வச்சுருப்பேன் மக்களே. சிங்க் க்ளீன் பண்ணுங்கும்போது இதை எடுத்து நான் யூஸ் பண்ணிட்டு ரிட்டன் ரீவாஷ் பண்ணி அப்படி வச்சுருவேன். நம்ம வந்து எவ்வளோ நம்ம எவ்வளோ தூரத்துக்கு வீட்டை க்ளீன் பண்ணி வைக்கமோ அவ்வளோ தூரத்துக்கு கிச்சனுக்கு வர்றதுக்கு, சமைக்கிறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரொம்பவே நீங்களே விரும்பி செய்வீங்க. இதெல்லாம் செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு ஃபீல் கிடைக்கும். முக்கால்வாசி எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே காமிக்கிறேன். என்ன ஃப்ரூட்ஸ் எடுத்து